தாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, பல விடயங்கள் இருக்கு. குறிப்பா அரசியல் அப்படின்னு பார்க்குறப்ப, இன்னைக்கு அரசியல் எந்த விதத்துல போயிட்டு இருக்கு, தமிழ்நாட்டு அரசியலோ சரி, உலக அரசியலோ பார்க்குறப்ப, ஒரு விதமான பதட்டம் தான் நம்மளுக்கு தொற்றுது. என்னன்னா, நம்ம தமிழர்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம அறம் அறம் அறம்னு பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு உலகம் போற போக்கு, உலகத்துடைய அந்த அந்த வளர்ச்சி வேகம், அதே போல அரசியலுடைய பரிணாமம்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு இது எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு ஒரு 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 பதட்டம் தான் உருவாகுது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, சீமான் வீட்டில் நடந்த பிரச்சனைகள்லாம். அதெல்லாம் எப்படி ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒரு பொதுமக்களுக்கு இப்படி இப்படி போய் ரீச் ஆச்சுன்னா இது என்ன மாதிரி போய் சேரும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ அந்த பயம்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை, எல்லாமே ஒரு ஒரு கவனச்சிதறலை பொதுமக்களுக்கு உருவாக்கணுன்ற மாதிரி, எதை பண்ணாலும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி ஒரு நிலைமை போன மாதிரி தெரியுது. ஒரு சின்ன நடைமுறையான விஷயங்களை கூட ரொம்ப ஒரு டிராமட்டிக்கா, ஒரு மாதிரி நாடகத்தன்மையோட எடுத்து அதை மீடியாவில் அதை தொடர்ந்து போட்டு, ஊடகங்கள்லாம் அதை அப்படியே அதுதான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் போல மாற்றி அதை ஒரு மாதிரி சினிமாத்தனமா இருக்கு ஒரு நடவடிக்கைகள் பார்க்கறதுக்கு. அது தமிழ்நாட்டில் அப்படி இருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரம்ப்பும் செலன்ஸ்கியும் பேசினாப்புல, அமெரிக்க அதிபரும் உக்ரைன் அதிபரும். அந்த அந்த கான்வர்சேஷன்லாம் பார்க்குறப்ப இது அரசியல் எங்கே போகுது இது? ஏன்னா டிப்ளமேட்டிக்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு பொதுவாக ஒரு பொதுவெளியில் எப்படி பேசணும், எப்படி வைக்கணுன்றதை பொறுத்து அந்த ஏன்னா இது தனி மனிதனாக ஒரு 2 பேர் பேசுறது கதை வேற. பட் ஒரு பொது அமைப்புக்கோ இல்லை ஒரு பொதுவான விடயங்களுக்கோ ஒரு பொதுவில் இருக்கிறப்ப அது எந்த மாதிரி நடைமுறையில் அது பேசணும், அது எந்த விதத்தில் அந்த அணுகணும், அந்த பிரச்சனைகளை எந்த விதத்தில் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணணுன்ற ஒரு விதிமுறைகள் இருக்கு இல்லையா? அது இல்லாமல் ஒரு சினிமாத்தனமா ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு நடைமுறையில இதுவரை இல்லாத ஒரு வகையில கொண்டு போறது பார்க்கறதுக்கு சரியா படலை. இது இது அரசியலுடைய பரிணாம வளர்ச்சியா, இல்ல ஊடகத்துடைய பரிணாம வளர்ச்சியா, இல்ல உலகம் போயிட்டு இருக்க போக்குல இந்த வேகத்துல இது மாதிரி நடந்துட்டு இருக்கா அப்படின்னு எதுவும் சொல்ல தெரியல. ஆனா இந்த இந்த போக்கு இந்த போக்கு நல்லது கிடையாது. இந்த போக்கு ஏன் நல்லது கிடையாதுன்னா, இதனால எந்த ஒரு நன்மை விளைய போறதில்லை. இன்னைக்கு ஜெனரலா நம்ம ஏதாவது ஒரு ஒரு பொதுவெளியில் பேசுறது எப்படி அப்படின்னு நம்ம படிக்க போறோம் வச்சுங்களேன். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் ஏற்கனவே பேசின பல தலைவர்கள் பேசியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் போய் பாருங்க, அவங்க எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷனா பேசுறாங்க, எந்த அளவுக்கு மோட்டிவேஷனா பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா ஒரு 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 பொதுல பேசணும், ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ் மாதிரி எடுக்கணும்ன்றா அதுதான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி ஒரு பழைய அரசியல் தலைவர்கள் பேசுறது, இன்ஸ்பிரேஷனா பேசுற விஷயங்களை ஒரு எடுத்துக்காட்டாக எடுங்கன்ற மாதிரி இருக்கிற ஒரு நடைமுறை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ இருக்கிற தலைவர்கள் பேசுறது, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய அந்த வெளிப்படுத்துற விதங்கள், பேசுற விஷயங்கள், இதெல்லாமே ஒரு பயத்தை தான் உருவாக்குது. ஆக்சுவலி இது ஒரு நல்ல தலைமுறை உருவாக்குமா, இல்லை இது எந்த மாதிரி இந்த பிரச்சனை கொண்டு போகும், பிரச்சனை ஒவ்வொருத்தரும் எப்படி அணுகுறாங்க, அரசியல் தலைவர்கள் பிரச்சனை எப்படி பார்க்குறாங்க, அதை எப்படி அணுகுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பதட்டத்தை தான் உருவாக்குது உண்மையாக சொல்லப்போனா. இது ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்குறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை எப்படி அதை அணுகணுன்ற அந்த அந்த தலைமைத்துவ பண்புகளை வளர்க்கறதுக்கான இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஏன் அந்த ஒரு பற்றாக்குறையா, இல்ல இன்னைக்கு வர தலைவர்கள் அது மாதிரி வராங்களா, இல்ல நடக்கிற விடயங்கள் அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கா அப்படின்னு சரியா அதை பிடிபடலை. ஆனா இது ஒரு நல்ல இதை நோக்கி போகல, அது மட்டும் தெரியுது. அடுத்த தலைமுறை அரசியல் தலைவர்கள் உருவாகிறவங்க, அடுத்த தலைமுறையில ஒரு காவல்துறையோ இல்லை எந்த ஒரு ஒரு பொதுவான ஒரு மக்களோட சம்மந்தப்பட்ட ஒரு துறைக்கு வரவங்களோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயங்களுமே தெரியாம அது ஒரு சினிமாத்தனமா எடுக்கிற நடவடிக்கைகள் மாதிரி போறதுலாம் ரொம்ப வியப்பா இருக்குது. இது 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 கண்டிப்பா இது ஒரு மாற்றத்தை நோக்கி போகணும். ஆனால் அது எப்படி நடக்க போகுது, அதுக்கு எப்படிப்பட்ட மக்கள் ஒன்று சேர போறாங்க, இது எவ்வளவு நாளைக்கு இந்த டாலரேட் பண்ண போறாங்க, இதை பொறுமையா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க போறாங்க அப்படின்னு தெரியல.
ஆனால் இது ரொம்ப வியப்பாக இருக்குது நடக்கிற விஷயங்கள். இன்னைக்கு இந்த 2 விஷயமும் பார்க்குறப்ப எனக்கு அதுதான் தோணுச்சு எனக்கு. பொதுவாக வந்து இந்த தமிழ்நாட்டு மீடியாவில் எனக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைகளுமே வந்து ரொம்ப சினிமாத்தனமாக தான் இருக்கும். பல ஊடகங்கள் பேசுறது, பல பொய்களில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக உண்மை மாதிரி பேசுறது, இதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப ஒரு ஒரு வெறுப்பாகி அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கறத கூட தேவையில்லைன்ற மாதிரி நினைப்பு இருக்கிறப்ப சில விஷயங்கள் இது மாதிரி வந்துடுது. அதையும் பார்த்தோம்னா அதோடைய உண்மைத்தன்மை, அது நடந்துக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப இது ஒரு சாதாரண விஷயமாச்சே, இது வந்து இவ்வளோ ஒரு பூதாகரமா இவ்வளோ அளவுக்கு ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பண்ற அளவுக்கான ஒரு விஷயம் மாத்துறாங்க. இதே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. அதே போல ஓவல் ஆபீஸ் நடந்த ட்ரம்ப்புடைய இதை பார்க்குறப்ப எனக்கு அதுதான் ஒரு நேருக்கு நேராக ஒரு க்ளோஸ் ரூம்ல தான் ஜென்ரலாக டிப்ளமேட்டிக் இதெல்லாம் நடக்கும், டிஸ்கஷன் நடக்கும். பட் ஒரு ஓப்பனா ஒரு பேசுகிற இடத்துல ஒரு மீடியா வச்சுக்கிட்டு ஒரு இன்னொரு நாட்டு தலைவரை வந்து அவ்வளோ இதுவாக பேசுறதுலாம் வந்து அவர் கேட்டது கரெக்டு தான். நான் நன்றி சொல்லி ஆரம்பிக்கலன்றது கரெக்டு தான், அந்த வாதம் கரெக்டு தான். இருந்தாலும் அப்போ அந்த அளவுக்கு ஒரு கார்னர் பண்ணி ஒரு நாட்டு தலைவரை வந்து கொண்டு போகணுமான்றது அது எனக்கு சரியாக படலை ஆக்சுவலி. ஏன்னா மக்கள் அவ்வளோ பேர் ஓட்டு போட்டு அவர் வந்து ஒரு அதிபர் ஆக்கியிருக்காங்க இல்லையா, அதுக்கான குறைந்தபட்ச மரியாதை கொடுக்கணும் இல்லையா. ஆனால் இப்போ உலகம் இப்படி தான் போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு மாறும், எப்போ மாற்றத்தை நோக்கி வாங்கணும்னு தெரில. இதுதான் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வர்றவங்களும், பொலிட்டிக்கல் சயின்ஸில் நாலேஜ் கெயின் பண்ணவங்களோ இல்லை வளர்கிற தலைவர்களோ எப்படி பக்குவப்பட்டு உருவான மாதிரி உருவாகலையோ, அதனால் அடுத்தடுத்த தலைமுறைகள் எப்படி போகணும்னு ஒரு பயத்தோடு தான் இந்த காணொலி முடிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.